வணக்கம் அன்பான மீனராசிக்கார நேயர்களுக்கு சித்திரை மாத ராசி பலன்கள் 14/4/2025 திங்கட்கிழமையில் மாதம் பிறந்திருக்கின்றது. ராசியிலே புதன் பகவான், சுக்கிரன் பகவான், சனி, ராகு 4 கிரகங்களின் சேர்க்கை என்பது 7ஆம் இடத்தை பார்க்கின்ற போது 7ஆம் இடத்தை ராசிநாதன் 3ஆம் இடத்திலிருந்து பார்க்கின்றதும் 3ஆம் இடத்தை வக்ர நிவர்த்தி அடைந்து 7ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது தடை தாமதங்கள் கல்யாண வைபவங்களிலே இருந்தவர்களுக்கு கணவன் மனைவிகளுக்குள்ளே ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்து போன்ற அமைப்பு இருந்தது. இந்த மாதத்தில் அது இல்லை என்று சொல்லலாம். 6ஆம் இடத்தை உங்களுக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றது. அற்புதமான அந்நிய மனிதர்களில் மற்றவர்களின் பொருளாதாரத்தை கிடைக்கின்ற ஒரு அமைப்பு. 2ஆம் இடத்திலே வேலை தொழில்களிலே கடன் கிடைக்காதவர்களுக்கு, கடன் கொடுத்து வாங்கக்கூடியவர்களுக்கும் நல்லதொரு மாற்றங்கள் இருந்தாலும் கடன் கொடுக்கக்கூடியவர்கள் கிடைக்குமா கிடைக்காதா என்று சற்று சிந்தித்து செயல்பட வேண்டியது. 6க்குடையவர் 2ஆம் இடத்திலிருந்து அவருடைய பார்வை 8ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது கடன் கொடுத்து வாங்கக்கூடியவர்கள் ஒரு தடவை பல தடவை சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு அமைப்பு இருக்கின்றது. ராசிநாதன் பலமாக இருக்கின்ற காரணத்தினாலும் 7ஆம் இடத்தை 4ஆம் இடத்தை வீடு, வாகன, சொத்து சுகங்கள், கணவன் மனைவி கூட்டு தொழிலிலே இருக்கின்றவர்களுக்கு 10ஆம் இடத்தை சனி பகவான் லாவாதிபதி என்று சொல்லக்கூடிய ஒரு விரையாதிபதி பார்க்கின்ற போது தொழில் வேலைகளிலே ஒரு சில நன்மைகளையும் உயர்வுகளையும் பெறுகின்ற ஒரு அமைப்பு. இங்கே சனி பகவான் 10ஆம் இடத்தை பார்க்கின்ற ஒரு அமைப்பு தொழில்களிலே நல்லதொரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பாகவும், 7.5 சனியின் தாக்கம் என்பது இந்த மாதத்தை பொறுத்தவரை நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. சனி பகவான் குரு பகவான் நட்சத்திரத்திலே பவனி வருகின்ற காரணத்தினாலே ராசிநாதன் பலமாக இருக்கின்றார். அந்த வகையிலேயே 7.5 சனியின் தாக்கம் பெரிய ஒரு பாதிப்பு மீன ராசிக்கு இருப்பதில்லை என்று உங்களுக்கு உறுதுணையான நல்ல ஒரு கருத்துக்களை சொல்கின்றேன். அந்த வகையிலே 7.5 சனியின் தாக்கம் இந்த மாதத்தை பொறுத்தவரை நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். பொருளாதாரத்தில் ஆசை அபிலாசைகளை, தொழில்களிலே மேன்மைகளை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. 9 குடையவர் நீச்சமாக இருந்தாலும் பஞ்சம திரிகோணத்திலே பலம் பெற்று அவருடைய பார்வை 12ஆம் இடத்தை மட்டுமல்ல லாபஸ்தானத்தை குருவும் செவ்வாயும் பார்வை செய்கின்ற காரணத்தினாலே பொருளாதாரத்திலே ஆசை அபிலாசைகள் திருப்தி கொடுக்கின்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது. 8ஆம் இடத்திலே பஞ்சமாதிபதி அமைய பெற்றும் 6 குடையவர் 2ஆம் இடத்திலே ஒன்றுக்கொன்று பார்வை செய்கின்ற சூரியன் சந்திரன் பார்வை பெற்று இந்த மாதம் பிறந்திருக்கின்றது. இந்த மாதங்களிலே சித்ரா பௌர்ணமி இருக்கின்றது. அதிலே கலந்து கொண்டு நல்லதொரு தெய்வத்தின் அனுகிரகத்தையும் வள்ளி தெய்வானை கல்யாணங்களிலே கலந்து கொண்டு இந்த சித்ரா பௌர்ணமியிலேயே மீனராசிக்கார நேயர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்றது. 4 குடையவர் 7 குடையவர் ராசியிலே இருக்கின்றது. 3 8 குடையவர் சுக்கிரன் புதன் என்று சொல்லக்கூடியவரும் தொழில் வேலைகளிலே நல்லதொரு மாற்றத்தை 4 கிரகங்களில் சேர்க்கை உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது. அந்த வகையிலே மீனராசியை பொறுத்தவரையில் சித்திரை மாதங்களிலே நல்லதொரு மாற்றத்தை 3ஆம் இடத்திலே குரு பகவானும், 2ஆம் இடத்திலே சூரிய பகவானும், அஷ்டமஸ்தானத்திலே சந்திர பகவானும் அமையப்பெற்று பஞ்சமாதிபதி 8ஆம் இடத்திலிருந்து 2ஆம் இடத்திலே 6 கூட 2ஆம் இடத்திலே இருக்கின்ற பொழுது குடுக்கல் வாங்கல்களிலே ஒரு சிலர் கொடுத்து வாங்கக்கூடியவர்கள் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு அமைப்பு. பஞ்சமாதிபதி சிந்தனைகளிலே ஒரு சில தடுமாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கின்றது. பஞ்சமஸ்தானத்திலே 2-9 கூடியவர் இருக்கின்ற காரணத்தினாலே பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே, குடுக்கல் வாங்கல்களிலே, நண்பர் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே